வணக்கம், வெல்கம் டு மானுஸ் கிச்சன். மானுஸ் கிச்சனில் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் நல்லதா, தூள் பெருங்காயம் நல்லதான்னு பார்க்குறோம். தூள் பெருங்காயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு பியூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அதனால் பெஸ்ட்டு நம்ம அந்த வாய்வு தொல்லையிலிருந்து நீங்கணும். இந்த பருப்பு சாம்பார் வைக்கும்போது, ரசம் வைக்கும்போது நல்ல ஒரு மணமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எனி பிராண்ட் வாங்கிக்கலாம். நான் இந்த கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் ஒரு இடிக்கிறதுல போட்டு நல்லா இடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிட்டோம். ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடியாக நசுக்கிட்டு பேனில் வறுத்துட்டும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வறுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற பவுடர் மாதிரியே லாங் லைஃப் வச்சுக்கலாம். இது கம்பேர் பண்ணும்போது அதோடு இதை கம்பேர் பண்ண, அதாவது தூள் பெருங்காயத்தோடு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும், வாய்வு தொல்லை இல்லாமலும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு, ஒரு ரசத்துக்கு, ஒரு அடைக்கு இந்த மாதிரி பெருங்காயத்தூளை சேர்க்கும்போது அது நல்லா நமக்கு அதனுடைய மணமும் சுவையுமே அதிகமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில், அதாவது இந்த பெருங்காய டப்பா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண டப்பாலையுமே இதை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிராண்டு தான் வாங்கணும்னு இல்லை, நான் இந்த வேஸ்ட் டப்பா இருந்ததால் நான் இந்த ஈஸ்டர்ன் டப்பா பெருங்காயத்தூள் டப்பாவில் நம்ம இந்த பெருங்காயத்தூளை சேர்த்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர்